எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவதுங்க ஆளாளுக்கு நாலா பக்கமாக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களை கடுமையாக சாடுறதா இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கடுமையாக விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், விஜய் அவர்களுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் கடுமையான விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, யாருடைய தூண்டுதல் பேரில் விஜய் அவர்களை பேசுகிறாங்க அப்படிங்கிறது தமிழக மக்களாகிய நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுங்கிறத நான் நம்புகிறேன். அதனால் யார் போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் சொல்லுவாங்க. அதுபோல் விஜய் அவர்களை எவ்வளவுக்கு எவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்களோ, விமர்சனம் பண்ண தமிழக மக்களுடைய மனசில் ஆழமாக விஜய் பதிஞ்சிட்டு போயிட்டே இருக்காரு. இதோட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கருத்து கணிப்பு சொல்கிறாங்களே தேர்தலில், அரசியல் விமர்சகர்கள் கூட கணிக்க முடியாத அளவுக்கு விஜய் அவர்களுக்கு மக்களுடைய பேராதரவும் வாக்கு சதவீதம் அதிகமாயிட்டே போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னா தான் விஜய் அவர்களுக்கு எவ்வளோ மக்கள் ஓட்டு போட்டுக்கிறாங்க, யார் பெரும்பான்மையோட ஆட்சி பிடிக்க போகிறாங்கங்கிறத இறுதி முடிவு தான் மக்கள் கையில் இருக்குது. அப்போ தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால் அவங்க மீடியான்னு இருக்குது, நியூஸ் சேனல் இருக்குது, அரசியல் விமர்சகர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அது கருத்துக்களாக மட்டும்தான் இருக்குமே தவிர, மீதி இதுக்கு முக்கியமான தீர்ப்பு யார் கையிலன்னா மக்களாகிய நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாமே தமிழக மக்கள் கையில் தான் இருக்குது, யார் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா ஒரு நல்ல தலைவர் விஜய் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னா அது விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிறத நான் ஆழமாக அடித்து நான் சொல்லுவேன். இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதனால் தமிழக மக்கள் நல்லா தெளிவாக யோசித்து அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றத்தையும் நம்ம நிகழ்த்தியே ஆகணும், அதுவும் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கியே ஆகணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்கிறத நான் ஒவ்வொரு பதிலையும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நான் பேசுகிறேன் நினச்சிக்க வேணாம். நிஜமாவே யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸுகளையும் நான் அதிக அளவில் படிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கிறத தாண்டி தமிழக மக்கள் யாரை ஒரு தலைவனா, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தலைவரை யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நான் பார்த்த கருத்துக்கள் எல்லாமே விஜய் அவர்களை தான் சொல்கிறாங்க. பேட்டிகளை பேசும்போது இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே சரி, விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, இப்போ அவர் புதுசாக வந்திருக்காரு, விஜய் என்னதான் செய்ய போறாருன்னு பார்ப்போம், திமுக அதிமுகவே வேணாம், விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடலாம், விஜய் அவர்கள் முதலமைச்சராகன்னு சொல்றாங்க. அது எந்த வகையில் நடக்குங்கிறத நம்ம